வெல்கம் பேக் மை சேனல். எல்லா போலும் இறைவனுக்கு இன்றைக்கி ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக், அப்படியே மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம நகைகள் எப்படி க்ளீனிங் பண்ணலாங்கிற வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வேறு 5 நிமிஷத்தில் நம்ம நகைகளை எப்படி க்ளீனிங் பண்ணலாங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒன்றாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த நம்பிக்கையோடு இப்போ வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த மாதிரி அழுக்கு பிடிச்ச தோடுங்க, மங்கலான நகை ஜாமான்களெல்லாம் நம்ம எப்படி க்ளீனிங் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். உங்களுக்கு 3 மாதிரி நான் சொல்லிக் கொடுக்குறேன். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த 3 பொருளை வச்சு மொதல் ஸ்டெப் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மறு பொருளை உங்களுக்கு காட்ட போகிறேன். பார்த்திங்களா எவ்வளோ அழுக்காக எவ்வளோ மங்கலாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் சென்று நீங்களே பாருங்கள். உங்களுக்கு எப்படி பலபலன்னு இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உள்ள டிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு செய்கிற முறை சுடுதண்ணியை கொதிக்க வச்சுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். பேக்கிங் சோடா ஒரு 1/4 ஸ்பூன் போடுங்க. நம்ம எடுத்துருக்க பொருளுக்கு இது போதும், ரொம்ப வேண்டாம். அப்புறம் விம் லிக்யூடு கொஞ்சமாக பீங்காய் கழுகுற லிக்யூடு கொஞ்சோன்னு போடுங்க. ஒரு சொட்டு போதும். இதுக்கு பதிலாக நீங்கள் ஷாம்பு கூட போட்டுக்கிறலாம். வேறு சோப்பு தூள் போட வேண்டாம். ஷாம்பு பாத்து எது வேணுமோ போட்டுக்கிறலாம். அப்புறம் உங்களோட அழுக்கான நகையில் அதுக்குள்ளே போடுங்க. மங்கலாக இருக்கிறதுக்கும் இது சரியாக வரும். அழுக்குக்கும் பாருங்கள், ஒரு 2 கொதியிலே பாருங்கள் நம்மளோட தோட்டில் உள்ள அழுக்கு, கைச்சேனில் உள்ள அழுக்கெல்லாம் பாருங்கள் நல்லா கலண்டு இருக்குது. உங்களுக்கே தெரியுதான்னு பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, அடுப்பு அடைச்சாச்சு. இப்போ ஒரு கொதி தான் கொதிக்க வச்சு அதோட மூடி போட்டு மூடிடுங்க. கொஞ்சம் ஆறின பிறகு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் சென்று அதை திறந்து நீங்கள் பாருங்கள். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அப்படியே பலண்டு அழுக்கெல்லாம் போய் நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக வேணும் அப்படின்னா ஒரு பல்லு புருசை வச்சு லேசாக அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லேசாக தேய்ச்சிக்கிறங்க. இப்போ இதில் பாருங்கள், அந்த திருவாணி கீழே கொஞ்சமாக அழுக்கு இருக்குது. இதுக்கு லேசாக ப்ரஷ்ஷை வச்சு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதையுமே நம்ம தேய்க்கவே கிடையாது. சூப்பராகவே நல்லாவே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், க்ளீன் ஆயிரும். இந்த டிப்பு நான் ரொம்ப நாளாகவே இதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் ப்ளெயின் வாட்டரில் போட்டுருங்க. இந்த கைச்சேனில் உள்பகுதியிலெல்லாம் நம்மளுக்கு நல்லாவே அழுக்கே போயிடுச்சு. ஆனால் அது குழியாக இருக்கிறனால ஏதாவது அழுக்கு இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் என்ன செய்கிறேன், நல்லா எல்லாத்தையும் அந்த கைச்சேனை ஃபுல்லாக சரி பண்ணிவிட்டு லேசாக அந்த ப்ரஷ்ஷை வச்சு லேசாக ஒரு செகண்ட் சும்மா அப்படியே தேய்ச்சிட்டு தண்ணிக்குள்ளே போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சிட்டு. அந்த மாதிரி மோதிரத்தையும் கழுவியாச்சு. இவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு 3 பொருள் கழுகுனதில் எவ்வளோ அழுக்கு வெளியாக இருக்குன்னு தோட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழுக்கு. அது ரொம்ப நாளாக காதலே கிடந்தது, அவ்வளோ அழுக்காக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்களா எப்படி பலபலண்டு ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம நகை கடைக்கு போய்கிட்டு பாக்கிங் தேடிட்டு காராக பாக்கிங் பண்ணி அங்கே போய் வெயிட்டிங் பண்ணி அதை கழுவி வாங்கிட்டு வர்றதுக்கு நம்ம வீட்டிலே இருந்து வெறும் 10 நிமிஷத்தில் நம்ம க்ளீன் பண்ணி தொடச்சி நமக்கு அதில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான டிப்பு தான். கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எவ்வளோ நகை உங்களுக்கு அழுக்காக இருந்தாலும் சரி, மங்கலாக இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டிலே வச்சு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட டைமே உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது, உங்கள் காசும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த டிப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்களா எவ்வளோ பலபலண்டு இருக்கும், மாதிரி புதுசு மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் போடாத பொருள் நல்லா கழுவுனதை நல்லா காய வச்சுட்டு துணியில் நல்லா துடைச்சிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் மடித்து நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்கள் நகை உங்களுக்கு மங்கவே மங்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்த டிப்பு என்னென்னு போய் பார்க்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் நகை கழுகுறத பார்க்க போகிறோம். 2 காப்பும் ஒரு உள்கழுத்து சங்கிலியும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு வாங்க போய் பார்க்கலாம். இது ரொம்ப இது அழுக்கு ஒன்றும் கிடையாது, ஆனால் ரொம்ப மங்கலாக இருக்குது. இதை எப்படி பலபலண்டு ஆக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சேனலில் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இதுக்கும் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுக்கிறேங்க. கொதிச்சோட ஒரு சொட்டு நம்மளுடைய ஷாம்பு, என்ன ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சொட்டு உங்களுக்கு போதும். நம்ம கழுகுற பொருள் குறைவாக தான் நம்ம கழுவுறோம், அதனால் ஒரு சொட்டு நம்மளுக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பலாம் வேண்டாம். இதில் நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோங்க. போட்டு அந்த தண்ணிக்கு அதை காப்பையும் அந்த என்னத்தை நீங்கள் மங்கலாக இருக்கோ அதை நீங்கள் உள்ளுக்க போட்டு நல்லா கொதிக்க வைங்க. ஒரு கொதித்த பிறகு இன்னும் என்ன செய்யணுங்க, அடுப்பு அடைச்சிருங்க. அடைச்சி இதையும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணலாம். இதுக்கு கண்டிப்பாக ப்ரஷ் போடணும். ப்ரஷ் போட்டு நல்லா அப்படியே தேய்ச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா பலபலம் நல்லா பாலிஷ் பண்ணது மாதிரி வந்துடும். ஏன்னா இது அழுக்குலாம் கிடையாது. இது மங்கலாக இருக்குது. நம்மளோட நகை மங்கலாக இருக்கிறதுக்காண்டி உள்ளது. இந்த மாதிரி செஞ்சுக்கிறோங்க.
இதுக்கு நம்ம பேக்கிங் சோடாலாம் தேவையே இல்லை. இந்த 2 பொருளே போதும். மஞ்சள் தூள் வேணுண்டா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். வெறும் ஷேம்பு மட்டும் போடுங்க. இல்லைன்னா பீங்கான் கழுவுற வீம் லிக்யூட் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட போடலாம். இந்த மாதிரி ப்ளெயின் வாட்டருக்குள்ளே போட்டுருங்க. கழுவி ப்ளெயின் வாட்டருக்குள்ளே போட்டுருங்க. உங்களுக்கு கீழேலாம் எதுவும் விழுகாது அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ப்ரஷ் வச்சு இப்படி கையிலேயே வச்சுக்கிட்டு தேய்ங்க. எக்காரந்த கொண்டுமே சிங் உள்ளுக்கு வச்சு தேய்ச்சிடாதீங்க. ஏதாவது ஒரு முத்து எதுவும் விழுந்துடும், அதை நீங்கள் பார்த்துக்கிறணும். தோடெல்லாம் கழுகும் போதெல்லாம் நீங்கள் திருவணிலாம் கீழே விழுந்துடாமல் நீங்கள் பார்த்துக்கிறணும். அதில் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நல்லா கழுவிட்டு நல்லா சுத்தமான டவலில் தொடச்சிட்டு நீங்கள் எடுத்து போட்டுக்கிறங்க. உங்களோட நகை பாலிஷ் பண்ண மாதிரி நல்லா பளபளன்னு நல்லா புதுசு மாதிரியே இருப்பாங்க. ரொம்ப மங்கி போய் கிடந்தால் கூட நீங்கள் தாராளமாக இப்படி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது சமயத்தில் நம்ம போடாமல் வச்சா கூட சில நேரத்தில் அப்படியே மங்கலாக இருக்கும். சில டயத்தில் அதை கூட நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறலாம். நம்ம இதுக்கெலாம் நம்ம நகை கடைக்கெலாம் போகவே வேண்டியதில்லை. ஏன்னா இது பத்திரமா செய்யணும். குட்டீஸுகள்லாம் வீட்டில் இல்லாதப்போ நீங்கள் செஞ்சுக்கணும். ஸ்கூலுக்கு போனப்போ நீங்களாம் தனியாக இருக்கும்போது இந்த வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பொருளுமே காணாமலாம் போகாது. சூப்பராக நம்ம க்ளீனிங் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நல்லா ஈரமே இல்லாமல் நீங்கள் நல்லா துடைச்சிடணும். நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் நல்லா காத்தோட்டமாக அப்படியே ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல போட்டு டவலுக்கு மேலே டவலை அப்படியே போட்டு போட்டு வச்சு மறுநாளைக்கு நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்கள் நகை நல்லா பளபளண்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டெப் 3 பார்க்க போகிறோம். கொஞ்சோண்டு வீம் லிக்யூட் போட்டுக்கிறோங்க, இல்லைன்னா ஷேம்பு ஒரு சொட்டு போட்டுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு 3 மோதிரத்தை க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு இது போதும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூனு வினிகர் போட்டுக்கிறோங்க. போட்டு கொஞ்சோண்டு பர்பஸ், அதாவது கோல்கட்டு போட்டுக்கிறோங்க. டூத் பேஸ்ட்டு கொஞ்சோண்டு போட்டுக்கிறோங்க. அப்புறம் நீங்கள் கிண்டிக்க உங்களுக்கு தண்ணி பத்தலை, உங்களுக்கு பேஸ்ட்டாக வரலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் அடிச்சுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோல்கட்டை உங்களுக்கு கரையணும்ல, அதனால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது பண்ணி இந்த மாதிரி மங்கலாக கிடக்கு பாருங்கள். இதெல்லாம் நான் வாங்கி ரொம்ப மக்களாக இருந்துச்சு இந்த மோதிரங்கள்லாம். இதை நான் இப்போ உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன். இவ்வளோ மங்கலாக கிடக்கிற கல் பொருள் கூட நம்ம செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு மோதிரத்தில் அந்த பேஸ்ட்லாம் படலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி அப்படியே உலுக்கி விடுங்க, அதில் எல்லாமே பட்டுரும். அதுக்கு மேலே வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி, ஒரு 2 ஸ்பூன் தண்ணி, ஒரு கா கப்பு தண்ணியை ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியை ஊற்றி நல்லா அப்படி உலுக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா லிக்விட் நல்லா வந்துடும். நம்ம நிறையா பொருள் நம்ம போடல, 3 மோதிரம் தானே போடுறோம். அதுக்கு இதுவே போதும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா உலுக்கி நல்லா ஊறின பிறகு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் தண்ணி, அதாவது அந்த மோதிரங்கள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அது ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் ஊறினா கூட பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு ஊற அதோட பளபளப்பு அதிகமாக இருக்கும். இவ்வளோ தான். இந்த 3 ஸ்டெப்பில் நீங்கள் எந்த ஸ்டெப்பு எந்த நகைக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களோட விருப்பம். அது 2 நம்ம கொதிக்க வச்சோம். இது கொதிக்க வைக்க விரும்பாதவங்களுக்கு இது கொதிக்க வைக்காமல் செய்கிறது. இதை கண்டிப்பாக நம்ம புருஷ் வச்சு நம்ம தேய்க்கணும். ஏதாவது பழைய ப்ரெஸ் வச்சு நீங்கள் தேய்ச்சிக்கிறங்க. ஆனால் பேசன் உள்ளுக்கு வச்சு நீங்கள் எப்போவுமே க்ளீனிங் பண்ணாதீங்க. ஒரு மேசையிலையோ இல்லை தனியாக தரையில் வச்சோ நீ க்ளீன் பண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் ப்ளெயின் அதாவது சாதாரண நல்ல தண்ணி வார்த்தர் போட்டுக்கிறோங்க. உப்பு தண்ணிக்கெல்லாம் கழுவிடாதீங்க. கிணத்து தண்ணியை யூஸ் பண்ண வேண்டாம், பைப் தண்ணியை யூஸ் பண்ணுங்கள். அதாவது பைப் தண்ணின்னா நார்மல் வாட்டர் நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குல்ல, அந்த தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தேய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பளபளன்னு நல்லா சூப்பராகவே போயிடுவாங்க. அப்புறம் நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கும்ல, அதில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிறோங்க. கழுவிட்டு நம்ம அப்புறம் நல்லா துடைச்சிடணும். ஈரமே இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஈரத்தோடலாம் வச்சிங்க அப்படின்னா உங்கள் நகை உங்களுக்கு அறுத்து போயிடும். அதை பார்த்துக்கிறணும். இந்த மாதிரி நல்லா சுத்தமான வாட்டரில் நல்லா சோப்பு இல்லாத அளவுக்கு நல்லா கழுவிக்கிட்டு ஒரு டவலில் வச்சு நல்லா துடைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பளபளன்னு இருக்குன்னு பாருங்கள். இந்த மோதிரங்கள்லாம் நான் 96 வாங்கின மோதிரம், இப்போ வாங்கினது கிடையாது. 2 கல் மட்டும் நம்மளுக்கு விழுந்துருச்சு, மற்றபடி சூப்பராக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 மோதிரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் கையில் நான் அடிக்கடி போடுறது இந்த 2 மோதிரம் தான். இப்போ உங்களுக்கு 3 மாதிரியாக நகை கழுவுற டிப்பு உங்களுக்கு போட்டிருக்கிறேன். உங்களுக்கு இதில் என்ன டிப் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு நான் அடிக்கடி செய்கிற டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டாக நான் தோடு கழுவுனேன் பார்த்தீங்களா, அந்த டிப்பை நான் எப்போவுமே அடிக்கடி நான் செய்வேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ப்ரஷ் வச்சுலாம் தேய்க்க வேண்டியதில்லை, கொதிக்க வைக்க வேண்டியது, கழுவ வேண்டியது, தொடச்சிட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அதே மாதிரி இந்த டிப்பில் என்ன பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை, see you.